குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருப்பதாக நேற்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சு. விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகாததற்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருந்தாலுமே சில பேர் உதயநிதி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்துவதாக, உதயநிதிக்கு எதிராக சில கருத்துக்கள் விடாமுயற்சி படத்துல இருப்பதாகவும், அதனாலதான் இந்த படத்திற்கு பல பிரச்சனைகள் வருது அப்படின்னுமே சொல்றாங்க. இதை பற்றி வலைபேச்சு அந்தணன் சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் கிடையாது, இந்தியன் 2 படமுமே பெரும் சிக்கல்ல தான் இருந்தது. ஷங்கருக்கு லைகாவுக்கும் பிரச்சனை, ஷங்கருக்கும் கமலுக்கும் பிரச்சனை அப்படின்னு எத்தனை பிரச்சனைகளை தீர்த்து வைத்து இந்தியன் 2 படத்தை ரிலீஸ் செய்ய வைத்ததே நம்ம உதயநிதி அவர்கள் தானா. அப்படி லைகாவிற்கு ஆதரவாக இருக்கும் உதயநிதி விடாமுயற்சி படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவாரா? சோ மேலும் அது சார் அரசியல் ரீதியான கருத்துக்கள், வசனங்கள் அப்படின்னு எதையுமே தன்னுடைய படத்துல விரும்ப மாட்டாரு. அரசியலுக்கும் அவருக்கும் ரொம்பவே தூரம். அதனால இந்த படத்துல உதயநிதி அவர்களுக்கு எதிராக எந்த வசனமுமே இருக்காது அப்படின்னு பேசியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு சப்போர்ட்டாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே இருக்காரு. சோ இந்த சைட்ல இருந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. லைகா பாத்தீங்கன்னா இந்தியன் 2 படத்திற்காக வாங்கிய ஒரு சில கடன்களை இன்னமுமே திருப்பி கட்டாததால அவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் ஒரு சில பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்காங்களா. சோ இதுதான் ஆக்சுவல் ரீசன் அப்படின்ற தகவலை நம்ம அந்தணன் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.